Hello my dear family, welcome back to English for Beginners. This is me Malar, your English tutor. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஒரு சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஒரு சிங்குலர் நவுனை ப்ளூரலாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தவிர்த்து irregular plurals அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ சில வார்த்தைகளோட நம்ம எஸ் ஆட் பண்ண முடியாது. அது என்ன மாதிரியான வேர்ட்ஸோட நம்ம எஸ் ஆட் பண்ண முடியாது. அது ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும்போது எப்படி மாறுது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இப்போ குழந்தைங்க தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லும்போது நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கார்டன், ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நிறைய மெம்பர்ஸ் சில்ட்ரன் அப்படின்ற வேர்டோட எஸ் ஆட் பண்ணுவாங்க. தட் இஸ் இன்கரெக்ட். சைல்டு சிங்குலர், அதோட ப்ளூரல் என்ன அப்படின்னா சில்ட்ரன் தான். இதோட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பர்சன் அப்படின்றது சிங்குலர், இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பீப்புள் தான். யூ ஷுட் நாட் ஆட் எஸ் வித் பீப்புள். நிறைய பேருக்கு இதுவும் பீப்புளோடையும் எஸ் ஆட் பண்ணுவாங்க. காமனாக பீப்புளோடையும் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. பீப்புள் அப்படின்றதே ப்ளூரல் ஃபார்ம் தான். ஸோ அதோட நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ சைல்டு இஸ் சிங்குலர் அண்ட் சில்ட்ரன் இஸ் ப்ளூரல். லைக் மேன், ஒரு மனிதரை சொல்லும்போது மேன் அப்படின்னு சொல்லணும். மோர் தேன் ஒன் அப்படின்னு சொல்லும்போது மென் அப்படின்னு சொல்லுவோம். லைக்வைஸ் உமன், விமன், ஏஎன் இஎன்னா கன்வெர்ட் ஆகுது. பெண், பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது WOM EN ஆட் பண்ணணும். விமன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டூத், டீத், டூத். இந்த டூத் அப்படின்றது சிங்குலர் நவுன். இது டபுள் ஓ வருது, TOOTH. இந்த டபுள் ஓ அப்படின்னு வர்ற இடங்கள்ல எல்லாம் இந்த டபுள் ஓ டபுள் ஈயா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், பாதம் அப்படின்னா ஃபுட். பாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபீட் அப்படின்னு சொல்லணும், ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபீட். லைக் கூஸ், வாத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு கூஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாத்துகள் அப்படின்னு சொல்லும்போது கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூஸ், கீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஆக்ஸ். ஆக்ஸ், ஆக்சன் அப்படின்னு சொல்லணும். எருது, எருதுகள் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆக்சன். ஜென்ரலாக எக்ஸில் முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ், பாக்ஸஸ், ஃபாக்ஸ், ஃபாக்ஸஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த இடத்துல ஆக்ஸோட ப்ளூரல் என்ன அப்படின்னா ஆக்சன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். லைக் அதே மாதிரி சில வேர்ட்ஸுக்கு ப்ளூரல் கிடையாது. போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டியர், மான்னு சொல்கிறதுக்கும் டியர் தான், மான்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டியர் தான் யூஸ் பண்ணணும். லைக் ஷீப், செம்மறி ஆடு, செம்மறி ஆடுகள் ரெண்டுக்குமே ஷீப் தான். டியர், டியர். ஷீப், ஷீப். ஃபிஷ், ஃபிஷ். ஃபிஷ்க்கு ஜென்ரலாக ப்ளூரல் கிடையாது. அதாவது ப்ளூரல்னால் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தாலே நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே கேட்டகரியை சொல்லும்போது ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபிஷ்ஷஸ்ன்னு நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். இந்த ஃபிஷ்ஷஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், விதவிதமான பலவிதமான மீன்களை குறிப்பிடும்போது ஃபிஷ்ஷஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கேட்டகரியை நம்ம சொல்லும்போது அதுக்கு ப்ளூரல் கிடையாது. இப்போ மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மார்க்கெட்டில் போய் மீன்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஃபிஷ், ஃபிஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் லீஃப். இலை அப்படின்னு சொல்கிறதுக்கு லீஃப் சொல்லுவோம். இதோட ப்ளூரல் ஃபார்ம் லீவ்ஸ். யூ ஹாவ் டு ரிமூவ் எஃப் அண்ட் ஆட் VES ஆட் பண்ணணும். லீஃப், லீவ்ஸ். இந்த மாதிரி எஃப்ல முடிகிற வார்த்தைகள், சிங்குலர் நவுன் எஃப்ல முடிஞ்சது அப்படின்னா எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா VES ஆட் பண்ணுவோம். லீஃப், லீவ்ஸ். FEல முடிஞ்சாலும் FEயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம VES ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைஃப், நைவ்ஸ், KNIVES, நைவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். காஃப், கன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு காஃப் அப்படின்னு சொல்லுவோம். கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது காஃப்ஸ், CALVES. நைஃப் மாதிரி வைஃப், வைஃப்ஸ்.
VES. Loaf, loaves. Loaf, loaves அப்படின்னு சொல்லணும். Next one in our list is wolf. ஓநாய் அப்படின்னு சொல்லும்போது wolf அப்படின்னு சொல்லுவோம். ஓநாய்கள் அப்படின்னு சொல்லும்போது wolves. WOLVES ஆட் பண்ணணும். wolves. Half, ஒரு பாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு half அப்படின்னு சொல்லுவோம். Can you cut the lemon into 2 halves? இரண்டு பாதிகளா அப்படின்னு சொல்லும்போது 2 halves அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு விஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் எண்டிங் வித் எஃப் ஆர் எஃப்இயில் முடிஞ்சது அப்படின்னா எஃப்இயை ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இட்ஸ் குவைட் ஈஸி. நோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் மவுஸ். சுண்டலி அப்படின்னு சொல்கிறதுக்கு மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? சுண்டலிகள் அப்படின்னு சொல்லும்போது மைஸ். யூ ஹாவ் டு யூஸ் மைஸ். ஓகே, that's it with the lesson today. இன்னைக்கு லெசனில் நீங்கள் காமனாக கமிட் பண்ணிட்டு இருந்த மிஸ்டேக்ஸ், இது வரைக்கும் நான் இந்த மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணிட்டு இருந்தேன், இதை நான் இந்த லெசனில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.